அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு கடை வீதியில் கீரை விற்றுக்கிட்டு போகிறாங்க ஒரு அம்மா. வீட்டு வாசலில் தன்னுடைய மகனோடு அமர்ந்திருந்த ஒரு அம்மா கீரை வாங்க அவங்கள அந்த கீரைக்கார அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒரு கட்டு கீரை என்ன விலை அப்படிங்கிறாங்க. இது அந்த காலத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரணாம்மா. ஓரணாவா? அரையனா தான் தருவேன், அரையனான்னா சொல்லி 4 கட்டு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வராதுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அரையனா தான், பேரம் பேசி அப்படின்னு வாங்குறாங்க அந்த பையனுடைய அம்மா. பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண்ணு கூடையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே காலனா போட்டு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது, கட்டுக்கு அரையனா தான் தருவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அந்த பையனுடைய அம்மா. கீரைக்காரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிம்மா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துட்டு 2 அண்ணா காசை வாங்கிட்டு கூடையை தூக்கி தலையில் வைக்க போகும்போது அப்படியே கீழே சரிஞ்சு விழுறாங்க. என்னடி அம்மா, ஏம்மா காலையில் எதுவும் சாப்பிட்லையா அப்படின்னு அந்த தாய் கேட்குறாங்க. இல்லைம்மா, போய் தான் கஞ்சி காய்ச்சணும். சரி இரு, இதை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திரும்பும்போது ஒரு தட்டத்தில் 6 இட்லியும் சட்னியும் கொண்டு வந்து கையில் கொடுத்து இந்தா சாப்பிட்டுட்டு போன்னு கீரைக்காரிட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த தாயுடைய மகன், ஏம்மா அரையனாக்கு பேரம் பேசுனீங்க, ஒரு இட்லி அரையனான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லி 3 அண்ணா வருதுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையனுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். இதுவும் ஒரு விதத்தில் சரிதானுங்களே. நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.